Namo Himalaya, sending you all love and light. Quality is important, quantity is not important. எவ்வளோ பேர் அப்படின்றது தேவையே இல்லை உங்களுக்கு. ஒருத்தர் தெரிஞ்சா கூட அவங்களோட குவாலிட்டி, அவங்களோட டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த குவாலிட்டி டைம் இருக்கா அப்படின்றது தான் இங்கே முக்கியம். எனக்கு இத்தனை பேர் தெரியும், எனக்கு இத்தனை பேர் லைக், எனக்கு இத்தனை பேர் ஷேர், எனக்கு இத்தனை பேர் ஃபாலோவர்ஸ், இன்னும் என்ன, இன்னும் இன்னும் டீப்பாக சொல்லணும்னா எனக்கு காலேஜில் இத்தனை நபர்களை தெரியும், எனக்கு சீனியர்ஸ் தெரியும், ஜூனியர்ஸ் தெரியும், தெருவில் எனக்கு 10 தெருவு தள்ளி கூட எனக்கு வந்து ரேஷன் கடையில் கூட எனக்கு இத்தனை பேர் தெரியும். இத்தனை பேரை தெரிஞ்சு உங்களுக்கு என்ன புண்ணியம்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் நோயிங் தீஸ் மெனி பீப்புள்? இது வந்து நீங்கள் ஒரு மாதிரி பெருமையாக அடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அது உங்க மனசுக்கு கண்டிப்பா தெரியும், இவங்களால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனாலும் நீங்க இதையே பண்ணிட்டே இருப்பீங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு சில நபர்கள் பார்த்துருப்பீங்க. போற இடத்துல எல்லா இடத்துலயும் பேசிட்டே இருப்பாங்க. இத்தனை பேர் தெரியும் அப்படின்னு. வாட் இஸ் த யூஸ்? சரி, எனக்கு அவ்வளோலாம் தெரியாது அப்படின்னாலும், உங்க ஃபேமிலிக்குள்ளேயே எல்லார பத்தியும் உங்களுக்கு தெரியாது. இதுதான் உண்மை. தயவு செஞ்சு இதை டைஜஸ்ட் பண்ணுங்க. எல்லார பத்தியும் உங்களுக்கு எல்லாமே தெரியாது. ஒரு லெவல், ஒரு எக்ஸ்டென்ட் மட்டும்தான் தெரியும். நான் ஏன் இவ்வளோ ஷியோரா சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு உங்களை பத்தியே தெரியாது. அதுல நான் ரொம்ப ரொம்ப ஷியோரா இருக்கேன். கண்டிப்பா என்னால் எழுதி கூட தர முடியும். உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாது. அப்புறம் எப்படி வந்து இன்னொருத்தவங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? லிசன் கேர்ஃபுல்லி, அந்த வேர்ட்ஸ் என்ன சொல்றேன். நீங்க நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, எனக்கு இத்தனை, என் ஃபேமிலியில் இத்தனை பேர், இத்தனை அண்ணன் தம்பி, இத்தனை அக்கா தங்கச்சி, இத்தனை குழந்தைங்க, இத்தனை பேர் அப்படின்னு, இந்த சொந்தக்காரவங்க இத்தனை பேர் இருக்காங்க, எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. இதெல்லாம் உங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு? ஹவு லாங்? இன்னொரு கொஷன். எவ்வளோ நாள், எவ்வளோ வருஷங்கள் இந்த ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கிற வரைக்கும்? அட் த மேக்ஸிமம் ஒரு 80 இயர்ஸ். சில பேர் நீங்கள் சொல்கிற நபர்கள் 80 அவங்க தாண்டுவாங்களான்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லை. குவாலிட்டி தான் முக்கியம். நீங்கள் ஒரு நபரை தெரிஞ்சா கூட அந்த நபர் உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றம் உண்டு பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். அப்போ மீதி பேரெல்லாம் அவாய்ட் தெம். அவங்களாம் தேவையில்லாத ஃபீட். நீங்கள் உங்களோட ப்ரௌசிங் சர்ஃப் பண்ணுறீங்களே நெட்டில், தேவையில்லாத வீடியோக்கள்ல எல்லாமே வரதும் செய்யும். ஆனால் நீங்கள் ஒன்று தானே சூஸ் பண்ணுறீங்க. லைக்வைஸ் நீங்கள் உங்கள் என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, எங்கேனாலுமே நீங்கள் கான்ஷியஸாக டிசிஷன் எடுக்கணும். இது நாள் வரைக்கும் போகட்டும், என்னமோ பண்ணிட்டு போங்க. அட்லீஸ்ட் இதுக்கு மேலேயாவது நீங்கள் ப்ராப்பராக உங்களை வந்து அலைன்மெண்ட்டில் வைக்கலன்னா, நீங்கள் அலைன்மெண்ட்டில் இல்லைன்னா ஒன்றுமே அடுத்த லெவல் போக முடியாது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, நான் வந்து இதை பண்ணுறேன், எனக்கு இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், என்னமோ டிசைனெல்லாம் வந்து இப்போ இருக்கிற இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸில் வருவாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டியிலே எடுத்தாலுமே விதவிதமாக வர மாதிரியே உங்களுக்கு தெரியும். பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ டோன்ட் சேஞ்ச் யுவர் செல்ஃப், நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச் அவுட். அது வந்து உங்களுக்கு புரியுதா? இன்னொருத்தர் உங்களை ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள கொண்டு போய் திருத்த முடியாது. பட் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம எப்பயுமே சொல்கிறது. ஸோ இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித்தின். அப்போ நீங்கள் யார் கூட ஹேங் அவுட் பண்ணுறீங்க? இது ஏன் நான் இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னா, திஸ் இஸ் வீக்கெண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல மழை பெய்யுது. நீங்கள் உடனே வந்து குரூப்பாக ஃபார்ம் பண்ணி இந்த ஃபோன் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை என்ன என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல, ஸ்பெசிஃபிக்காக சொல்ல தெரியல. பட் தென் இந்த குரூப் ஹேங் அவுட் அப்படின்றதெல்லாம் அனாவசியமாக, அதில் உங்களுக்கு தேவையே இல்லை. உங்களுக்குள்ள சேஞ்ச் பண்ண வேண்டியது, உங்களுக்குள்ள ஒர்க் பண்ண வேண்டியது, உங்களுக்குள்ள பேச வேண்டியது, உங்களுக்குள்ள தேட வேண்டியது இங்கே நிறையா இருக்குது. உங்கள் குவாலிட்டியவே இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் குவாலிட்டியே இல்லாத நபர்களோட ஹேங் அவுட் பண்ணீங்க அப்படின்னா, இது எதுக்கு? ஃபோர்த் கமிங் வீக் மண்டே டியூஸ்டே நீங்கள் உட்காந்து ஸ்டேட்டஸ் வைக்கவோ, இல்லை ஃபோட்டோவை ஷேர் பண்ணிட்டு உட்காரதோ, இல்லை அதை நினச்சி நீங்கள் இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, நீங்கள் ஏதோ பெரிய சாதிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சில நபர்கள் நான் பார்த்துருக்கேன். வீக்கெண்டில் நாங்கள் வந்து ஒரு 30 பேர் நாங்கள் தேட்டருக்கு போனோம். என்ன லாபம்? என்ன லாபம்? எனக்கு புரியல. இதெல்லாம் என்னது இது? ஒரு யூஸும் இல்லை. அதுக்கு 30 பேர் சேர்ந்து ஏதோ ஒரு கிரிக்கெட்டோ இல்லை ஏதோ ஒன்று, அட்லீஸ்ட் ஒரு பாடி மூமெண்ட்டாவது
ஒரு குவாலிட்டி கிடைச்சிருக்கும். சும்மா அங்க போய் தியேட்டர்ல சீட்ல உட்காந்துட்டு வர்றதுல என்ன யூஸ் இருக்கு? சரி, அது உங்க உங்க பிரியம். ஏன்னா இதே ஒரு பொழப்பா வச்சுட்டு சுத்துறவங்களுக்கு சொல்றேன். அக்கா போகவே கூடாதா? நான் குரூப் ஹேங் அவுட் பண்ணவே கூடாதா? அப்படின்னா நான் பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லல. எப்பயாவது வருஷத்துக்கு ஏதோ 2 தடவை வேற வழி இல்லாம போறீங்கன்னா ஓகே. பட் இதே பொழப்பா வச்சுட்டு சுத்துறவங்களுக்கு தான் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க நினைக்கிற மாரி உங்க கூட இருக்கவங்க கிடையாது. இது உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சா தெரியலாம். என்ன என்ன உளர்றன்ற மாரி தெரியலாம். பட் இதுதான் உண்மை. உங்க கூட இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களால கண்டே பிடிக்க முடியாது. நான் சொல்றது ஆவரேஜ் பீப்புள், நார்மல் பீப்புள். ப்ராப்பரா மெடிடேஷன் பண்றீங்க. ப்ராப்பரா நான் பயிற்சி யார்கிட்டயும் தீட்சை வாங்கி நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். எப்பயுமே இறைவனோட கனெக்ட்ல இருக்கேன். பிரசன்ட் ஸ்டேட்ல இருக்கேன். கருணையில இருக்கேன். சரண்டர்ல இருக்கேன். கிராட்டிடியூட் செலுத்துறேன். நன்றி கடன் இதெல்லாம் நீங்க அந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட உங்களோட திறன் வந்து வளர்ந்துருக்கும். ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியும் அப்படின்றது உங்களுக்கு வந்துடும் இயல்பா. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு இருக்கான்றது நீங்க தான் ரீசெக் பண்ணிக்கணும். இல்லைன்ற பட்சத்தில் உங்களை யாரும் குவாலிட்டி இல்லாத நபர்களோட போய் ஜாயிண்ட் அடிச்சு ஊர் சுத்தவோ கோவிலுக்கே போறதுனாலும் ஏன் உங்களால் தனியா போவே முடியாதா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? தனியா போனா என்ன ஆக போகுது? தியேட்டர் போறவங்க தனியா போங்க பார்க்கலாம். ஸோ எங்கேயோ ஒரு ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்குள்ள ஃபீட் ஆயிருக்கு. லைக் குரூப்பா போனா தான் நல்லா இருக்கும். அது என்ன வைப்? என்கிட்ட ஒருத்தவங்க ஷார்ட்ஸ் காட்டினாங்க. அதுல வந்து ஏதோ ஒரு பொண்ணு சொல்லுது, இங்க வைப் இல்ல, வேற இடத்துல போய் வைப் பண்றீங்க. என்னது இது? இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியலப்ப அந்த கூட்டமே அப்படிதான் இருந்திருக்கும். அந்த ஒரு பொண்ணை மட்டும் சொல்ல முடியாது இல்லையா? பின்னாடி இருக்காங்க ஒரு 200 பேர் இருக்கு. அப்ப 200 பேர் மனசுலயும் இதான் இருக்கு. தப்பான ஃபீட், தப்பான ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னைக்குமே தனியா இருக்க ட்ரை பண்ணுங்க. தனியா உங்களோட ஓன் கம்பெனி இஸ் த பெஸ்ட் கம்பெனி. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான டைம் எனக்கு தெரிஞ்சு யார் கூடயுமே இருக்காது. இல்லை எனக்கு அப்படி இல்லைன்னா பி கேர்ஃபுல் வித் ஹூ யூ ஹேங் அவுட். நீங்கள் யார் கூட பேசுறீங்க, பழகுறீங்க. ஏன் ஓகேன்னு ஒரு டெக்ஸ்ட் அனுப்புனா கூட ஜாக்கிரதையா இருக்கணும். யாருக்கு அனுப்புறீங்க அப்படின்னு. அப்ப எவ்வளவு கான்சியஸா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. தேவையில்லாம யோசிக்க கூடாது. தேவையில்லாம கதை கேட்க கூடாது. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. குரூப்பா போய் என்ன பண்ணுவீங்க? என்ன குரூப்பா வந்து என்ன குரூப் மேனிஃபெஸ்டேஷன் நடக்க போதா? இல்ல குரூப் மெடிடேஷன் பண்ண போறீங்களா பூமிக்காக? எதுவும் இல்லை. தப்பான ஃப்ரீக்வன்சில ஹை வைப்ரேஷன் டியூன்ல இருப்பீங்க. அவர் போயிட்டு வந்து சில நாட்கள்ல பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனையா இருக்குன்னா நீங்க போனதுதான். காஸ் அண்ட் எஃபெக்ட், நியூட்டன்ஸ் தேர்ட் லா எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாம் வந்து இந்த ப்ரோக்ராம்ல இருக்கு. அதனால நீங்க வந்து பார்த்து தயவு செஞ்சு குவாலிட்டி தான் முக்கியம். குவான்டிட்டிலாம் முக்கியமே கிடையாது. ஒரு நபர் உங்க லைஃப்ல முன்னேற்றத்துக்காக உங்களுக்கு நல்லது சொல்றாங்க, உங்களுக்கு கரெக்டா கைட் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு நபர் போதும் உங்க லைஃப்க்கு. டில் டெத், லாஸ்ட் பிரெத் எடுக்கிற வரைக்கும் அது போதும் உங்களுக்கு. 10 பேர் தெரிஞ்சு உங்களுக்கு என்ன ஆக போகுது? குரூப்பா தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? ஒருவேளை நாளைக்கு நம்ம இல்ல அப்படின்னா, அது என்னது அது? என்ன மியூசியம்ல கொண்டு போய் வைக்க போறோமா? இல்ல ஹிஸ்டரியில ரெக்கார்ட் ஆக போதா? இல்ல கின்னஸ்ல வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண போறாங்களா? வாட் இஸ் த பாயிண்ட்? தேவையில்லாத இந்த குரூப்குள்ள உட்காந்து சுத்துறது, வாட்ஸ்அப்ல இதெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு உண்டான பயணத்தை நோக்கி பயணிக்கிற வழியை பாருங்க. வி ஹாவ் வெரி வெரி ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டைம் ஹியர். இதெல்லாம் இந்த ஃபார்முலாவெல்லாம் அப்ளை பண்ணிட்டு போறதுக்கு கதை கேட்கும் போது சூப்பரா இருக்க மாதிரி தெரியும். பட் இன் ரியாலிட்டி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வரும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க, ரெஸ்பாண்ட் பண்றீங்கன்றது உங்களுக்கு மட்டுமே தெரியும். அதுலயே தொங்கிட்டே இருக்கீங்களா? ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தா இல்ல அது அந்த செகண்ட் முடிஞ்சு போச்சு, அடுத்தது என்ன அப்படின்றது உங்களால வர முடியுதான்னு பார்க்கணும். இவ்வளோ டெஸ்ட் இருக்கு. இதுல நீங்க தேவையில்லாத டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு உட்காந்து அதுக்கப்புறம் ஏன் பிரச்சனையா இருக்கு வாழ்க்கையில நீங்க பண்ணதுதான் அப்படி இருக்கு. அதுதான் அந்த தேர்ட் லா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா தான் உங்க வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ நீங்க குவாலிட்டி அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்லுவேன். கண்டிப்பா இறைவன் குவாலிட்டி அப்படின்றது தான் குவாலிட்டியான டைம். நீங்க யாரு கூட உங்க கூடயே இருந்தாலும் உங்க கூட நீங்க இருக்கிற குவாலிட்டி டைம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹூ இஸ் கனெக்டிங் வித் யூ வென் யூ ஆர் அலோன்? நீங்க ஸ்ட்ரெயிட்டா கிரியேட்டரோட கனெக்ட் ஆகுறீங்க.
நீங்கள் யோசிக்கலை அப்படின்னா, நீங்கள் when you are not thinking ஸ்டேட்டில் இருக்கும்போது உங்கள் மூச்சை மட்டும் கவனிச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் யார் கூட கனெக்டில் இருக்கீங்க? உங்கள் ஃபோன் கூட கிடையாது, உங்கள் ஃபேமிலி கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. யூ ஆர் கனெக்டிங் வித் த கிரியேட்டர். அதுதான் இந்த குவாலிட்டி டைம். அவர்கிட்ட இருக்கிற அந்த குவாலிட்டி இங்கே யாருக்கிட்டேயுமே இல்லை. ஸோ டேக் கேர் ஆஃப் whom you are hanging out with. அனாவசியமாக ரொம்ப நேரம் ஃபோன் பேசுகிறதோ டெக்ஸ்ட் பண்ணுறதோ இதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி மெர்க்குரி ரெட்ரோகிரேட் போயிட்டுருக்கு. அடுத்து போர்ட்டல் ஃபுல் மூன் போர்ட்டலும் ஓப்பன் ஆகி உட்காந்துருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய நேரம் இது. இந்த டைமில் நீங்கள் வந்து தப்பான நபர்களோடு சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டி போர்ட்டல் வேற யாருக்காவது போயிடும். இல்லை அது வந்ததே உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு வரதே தெரியாது. ஏன்னா நீங்கள் தப்பான ஆட்களோட போய் ஹேங் அவுட் பண்ணால் எப்படி வரும்? இஃப் யூ வெயிட்டிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராப்பராக யார் கூட பேசுகிறீங்க, எங்கே போகிறீங்கன்றது இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கான்ஷியஸாக தெரியும், ஓகே இவர் நம்ம ஸ்பான்சர் பண்ண வராங்க, இவங்க நம்ம கூட கொலாப் பண்ண வராங்க அப்படின்றதே உங்களுக்கு தெரியும். இஃப் யூ ஆர் நாட் ஸ்டேயிங் இன் த ப்ரெசன்ட், இஃப் யூ ஆர் நாட் அவேர், எப்படி உங்களுக்கு தெரிய வரும்? ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் அப்படின்னா தப்பான நபர்களோட குவாலிட்டி டைமை நீங்கள் கூட போய் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தப்பான இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணி அதை பேச்சப் பண்ண வேண்டிய ரிலேஷன்ஷிப்பாகவே இருந்திருக்கும். கடைசியில் அது எல்லாமே உடஞ்சி போய் அது போயிடும். அவ்வளோதான். இவ்வளோ விஷயம் இருக்கு. ஃபோன் போட்டு எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு புலம்புறது இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் வச்சுக்காதீங்க. கிரியேட்டர் கிட்ட பேசும் போதுமே ரொம்பலாம் புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்ககிட்ட யாராவது ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? இன் ரிட்டர்ன் யோசிச்சு பாருங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்மளும் இறைவனோட குவாலிட்டியை தான் டெவலப் பண்ணுறதுக்கு தான் இங்கே உட்காந்துருக்கோம். அப்போ அவர் எப்படி இருக்கணும், அவர் எப்படி நினைக்கிறான்றது உங்களுக்கும் தெரியணும். அதுக்கு தான் இந்த லைஃப், இந்த பர்த், இதெல்லாமே இருக்குதான். நீங்கள் வீடு கார் வாங்கி ஃபேமிலி டெவலப் பண்ணுறது இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து சும்மா என்டர்டைன்மெண்ட். நீங்கள் மெயினாக செய்ய வேண்டியது இதுதான். நீங்கள் அவராகவே கலந்து போகணும். அதை விட்டுட்டு இங்கே குரூப் ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் யூஸ் இல்லை. ஸோ சென்டிங் யூ ஆல் லவ் அண்ட் லைட். 2024-2025 ஃபோட்டான் ஷவர். இந்த ஷவர் எடுத்தீங்க அப்படின்னா இது இஸ் த அமேசிங். ஸ்பா போங்க, போகாமல் இருங்க, என்னமோ பண்ணுங்கள். ஆனால் இந்த சன்லைட் இந்த டைம் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்களே பார்ப்பீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூட்டு வலி வலிக்குது, இல்லை கால் வலிக்குது, எதா இருந்தாலும் சரி, இந்த கழுத்து வலி வலிக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே சும்மா நாட்கள்லேயே சன்லைட்டை வாங்கினா அவ்வளோ வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் நிறையா இருக்குது. இந்த டைம் இந்த 2024-2025 நிறைய ஃபோட்டான்ஸ், நிறைய லைட் பேக்கெட்ஸ், நிறைய லைட் பார்ட்டிகல்ஸ் வந்து பூமியிலேருந்து விழுந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் லைட் பார்ட்டிகளாக திரும்பிலாம் போய் சேர முடியாது. இங்கேயே உட்காந்து 3Dயில் இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸில் சுற்றிட்டு இருக்க வேண்டியதுதான். விச் மீன்ஸ் பிறப்புன்ற சுழற்சிக்குள்ளேயே நீங்கள் சிக்கிட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் ஏன் பண்ணணும் அப்படின்றது ஒரு சிலர் பேருக்கு கேட்பீங்க. நீங்கள் அங்கேருந்து தான் வந்திருக்கீங்க. ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நீங்கள் எல்லாருமே எங்கேருந்து வந்திருக்கீங்க? அந்த கொஷின்லாம் என்னைக்காவது வந்திருக்கா? அது ப்ளூம் ஆயிடுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் நினச்சிக்கலாம், எஸ் ஓகே நான் ஏதோ கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கு உண்டான அறிகுறி அது ஒன்று தான். ஹூ அம் ஐ? நான் எங்கேருந்து வந்தேன்? வேர் டு ஐ கம் ஃப்ரம்? நான் எங்கே போகணும் இதுக்கு அடுத்து? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கொஞ்சமாச்சும் கேளுங்க. அடுத்து என்ன கார் வாங்குறதுலேயே உட்காந்துருக்காதீங்க. புதுசாக ஆட் பார்த்து என்ன சேர்க்கல, வீட்டுக்குள்ளே என்ன சேர்க்கலான்றதை விட்டுட்டு உங்களுக்குள்ளே என்ன சேர்த்துட்டு போகிற வழியை பாருங்கள். வி ஆர் இன் த எண்ட் கேம். நிறைய சேஞ்சஸ் இந்த பிளானட் நோக்கி வரும். இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வரும். இது எல்லாமே உங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான். அது முன்னாடியே எல்லாம் இது ஏன் சொல்கிறோன்னா, ஒரு விஷயம் ரொம்ப ஒரு கேட்டிக்காக போயிட்டு இருக்கும் போது நீங்கள் வாங்க இங்கேருந்து பாருங்கள், இறைவை நோக்கி பயணிங்கன்னா நீங்கள் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டீங்க. அதுக்காக தான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு பயிற்சி மாதிரி என்ன நடந்தாலும் நம்ம சாப்பிட்றோமா இல்லையா? எத்தனை நாள் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? எவ்வளோ பெரிய லாஸாக இருக்கட்டும், அவ்வளோ அந்த மாதிரி தான் இதுவும். எவ்வளோ கேட்டிக்காக இருந்தாலும் இதில் இந்த 5 இதில் ஏதாவது ஒன்றே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இறைவனிடம் போய் சேர்ந்து விடுவீர்கள். கண்டிப்பாக. இவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறீங்களா? அவர் கருணை வடிவம் இல்லையா? கண்டிப்பாக கூப்பிட்டுக்குவார். நீங்களும் லைட் பார்ட்டிகள் தான், நானும் லைட் பார்ட்டிகள் தான். திருப்பி அங்கே தான் போகணும். இறைவன் என்ன ஃபார்மில் இருக்காருன்னா அவர் ஒரு லைட் எனர்ஜி ஃபார்மில் இருக்காரு. இங்கே நம்ம பார்க்குற இந்த சிலை வடிவம் அந்த வடிவம் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு லைட் எனர்ஜி. அது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி ஃபார்மேட் இது. அப்போ நம்மளாம் எவ்வளோ பவர்ஃபுல்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு
மெடிடேஷன் பண்ணணும். நீங்கள் தியானம் பண்ணணும். கொஞ்சம் நேரம் பண்ணீங்கன்னா தியானம், சில நேரங்கள் பண்ணீங்க அப்படின்னா பல நேரம், அதாவது ஒரு ஹவர்ஸ் மாதிரி பண்ணுறீங்கன்னா இட் பிகம்ஸ் தவம். முடியலனாலும் தியானம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவே உங்களை வழி நடத்தும். கொஷின் கேட்டுட்டு ஃபோக்கஸ் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் மாதிரி பண்ணிகிட்டே இருக்காதீங்க. கீப் டூயிங் வாட் யூர் டூயிங். அதுவே உங்களை லீட் பண்ணும். தயவு செஞ்சு இதை நம்புங்க. நீங்கள் 1000 மெடிடேஷன் கிளாஸ் போனாலும் அதை பற்றிலாம் கவலை இல்லை. அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் உட்காந்து பண்ணுறாத வரைக்கும் எதையுமே உங்களால் பார்க்க முடியாது, முன்னேற முடியாது. உங்களை வச்சு யார் மெடிடேஷன் இருக்காங்களோ அவங்க தான் முன்னாடி போவாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றது உங்களுக்கு மட்டுமே தான் வெளிச்சம். 2வது கருணை, கம்பேஷன் ஸ்டேட். யாருக்காவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கிளாஸ் இல்லை ஒரு மாதிரி தண்ணியாவது ஊற்றுங்க. எந்தோ ஒரு செடி, காட்டு செடிக்கு கூட போய் ஊற்றிட்டு வாங்க. பால்கனியில் இல்லைன்னா பால்கனிலேருந்து மேலேயாவது ஊற்றுங்க. இந்த டைமில் இல்லை வெள்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரே டாக்ஸ், அதாவது தெரு நாய்கள் இல்லை தெரு அனிமல்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு பிஸ்கெட்டோ பால் ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்கள். எதுவுமே இல்லைன்னா ஒரு இருக்கிற இடம் கூட தரமாட்டேங்கிறாங்க பல பேர், அது விரட்டி அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அவங்களுக்கும் ஒரு ஷெல்டர் மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு காருக்கு, அது என்ன வீட்டுக்குள்ளேயே வந்து தூங்க போகுது, வெறும் ஒரு காருக்கிலேயோ இல்லை எங்கேயோ ஒரு ஷெட் மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே உட்காந்து உரமாக ஒதுங்கிட்டு அது போகுது. இந்த மாதிரியாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். மனுஷர்களுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ ஆடு மாடு கோழி இதுக்கும் பார்க்கணும். எல்லாமே எவ்ரிதிங் இஸ் லைஃப் ஹியர். நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து இட்ஸ் லைவ் இல்லையா? நீங்கள் யூஸ் பண்ணுற டேபிள் இட் ஹேஸ் லைஃப், இட் ஹேஸ் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் இல்லைன்னா அது எப்படி வந்து ஒரு வுட்டன் டேபிளாக வந்து நிற்கும்? ஸோ எவ்ரிதிங் ஹேஸ் லைஃப். இதில் சும்மா லிவிங் திங், நான் லிவிங் திங், நம்ம படித்த ஃபிசிக்கல் சயின்ஸ் எல்லாமே போய் அதனால் எல்லாமே ஹேஸ் லைஃப். அதனால் பே ரெஸ்பெக்ட், பே கிராட்டிடியூட், ப்ளீஸ் டேக் கேர். கம்பேஷன் கண்டிப்பாக இருக்கணும். கருணை வடிவமாக தான் நீங்கள் இருக்கணும் எப்பயுமே. 3வது பவர் ஆஃப் சரண்டர், சரணாகதி. என்ன நடந்தால் உங்களுக்கு என்ன? எல்லாமே நீங்கள் ஒன்றும் பண்ணலை. ஆல்ரெடி நீங்கள் டீல் பண்ண கார்ட்ஸ் மாதிரியே தான் நீங்கள் யூ ஹேவ் டன் சம் கார்ட்ஸ், அதுபடியே தான் போகும். இங்கே ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் இருக்குது, இதுபடி தான், இந்த பிளான் படி தான் அது போகும். அண்ட் இட் இஸ் கோயிங். நீங்கள் இங்கே ஒன்றும் பண்ணலை. அதனால் சரணாகதி பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. நல்லது நடக்கணும்னா முதல்ல சரணாகதி பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லது நடக்கும் போது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் நான் எப்பயுமே சொல்லுவேன். கெட்டது நடந்துட்டு இருக்கும் போது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னா அது ரொம்ப வாய்ப்பு கம்மி. அந்த அளவுக்குலாம் நம்ம இல்லை. இருந்தீங்கன்னா ஓகே, பட் அந்தளவுக்கு இருக்கோமா அப்படின்றது உங்களுக்கு மட்டுமே வெளிச்சம். ப்ராக்டிஸ் பண்ண தான் இது எல்லாமே உங்களுக்கு வெளிச்சம் வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. அடுத்து ப்ரெசன்ட் ஸ்டேட், 4வது. ப்ரெசன்ட் ஸ்டேட்னா என்னது? இந்த செகண்ட் இப்படி கவனிக்கணும். இப்படி அளவுக்கு நீங்கள் விழிப்புணர்வில் இருக்கீங்களா அப்படின்றது செக் பண்ணி பாருங்கள். இன்னும் வீடியோ ஸ்டார்டிங்கில் உட்காந்து சொன்னதை யோசிச்சுக்கிட்டோ இல்லை இதுக்கு முன்னாடி எந்த வீடியோ இதுக்கப்புறம் என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்றது ஸ்க்ரால் பண்ணிட்டுலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா விச் மீன்ஸ் யூ ஆர் நாட் இன் த ப்ரெசன்ட் ஸ்டேட். யூ ஆர் நாட் எலிஜிபிள். என்ன கேட்டால் யூ ஆர் நாட் எலிஜிபிள். நீங்கள் எப்படி வந்து ஆன்மீகத்தில் பயணத்துக்கு பண்ண முடியும்? இல்லை நீங்கள் இறைவனிடம் போய் எப்படி நீங்கள் சேருவீங்க? இறைவன் உட்காந்து வேற ஏதோ ஒரு 1 hour முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத யோசிச்சுட்டு இருந்தா அந்த பிளானட் என்ன ஆகுறது? அப்படிதான் நீங்களும். அவரு நினைப்பாரு நான் யாரு? இந்த மாதிரி எண்ணத்தை விடுங்க. நீங்களும் யூ ஆர் பவர்ஃபுல், யூ ஆர் இன்ஃபினிட், யூ ஆர் ஃபுல் ஆஃப், நீங்களும் ஒரு பால் ஆஃப் லவ். அது நீங்களும் சரி நானும் சரி எல்லாருமே தான் சொல்றேன். இப்போ எப்படி இருக்கணும்? கான்ஷியஸாக இருக்கணும், ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருக்கணும். பழசை யோசிச்சு புண்ணியம் இல்லை, வரப்போகிறத உங்களால் தடுக்கவும் முடியாது. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு? சரணாகதியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சாப்பிடும் போது கூட சரணாகதி இருக்கணும். இது இன்னைக்கு கொடுத்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். த லாஸ்ட் ஒன், நன்றி கடன் செலுத்துறது, அதாவது கிராட்டிடியூட். நன்றி கடன் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு செகண்டும் முக்கியம். எல்லாமே அப்போ யோசிச்சு பாருங்க. இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. பட் என்ன வந்தாலும் அதை நீங்கள் வந்து அதை மாற்றிக்குவீங்க. இட்ஸ் ஓகே அப்படின்ற அந்த தன்மைக்கு வந்துடுவீங்க. யூ வில் அசெண்ட். இதெல்லாம் நீங்கள் தாண்டி போயிடுவீங்க. யூ பிகம் தி அல்கெமி அப்படின்றது என்னது? அதுவாகவே அப்படியே ஏற்றுக்கிறது தான் எல்லாமே. ஆல்கெமி ப்ராசஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆன்மீகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆல்கெமி ப்ராசஸ்னால் என்ன? குட் நடந்தாலும் அதை ஏற்றுக்குவேன், பேட் நடந்தாலும் அதுலேயும் ஏற்றுக்குவேன். அதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து அதை ஏற்றிக்கிட்டு அப்படியே லைஃப் மூவ் ஆகி போயிட்டே இருக்கு. ஆல்கெமின்னா ஏதோ நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் சொல்கிறது எதுக்குன்னா இந்த ஆல்கெமிஸ்டாக நீங்கள் மாறணும் அப்படின்றது தான்.
என்ன நடந்தாலும் இறைவன் போயிட்டே தானே இருக்கு. என்ன நடந்தாலும் நேச்சர் போயிட்டே தானே இருக்கு. சன் வரதான் செய்யுது, மூன் வரதான் செய்யுது, ஃபுல் மூன் வரும், நோ மூன் வரும், கிரகங்கள் வரும், எல்லாமே வருது இல்லையா? அப்படித்தான் நீங்களும் இருக்கணும். ஃபார் நோ மேட்டர் யூ ஷுட் சிட் இன் ஸ்டாக்னேட் ஆனீங்கன்னா வேஸ்ட். நவ் யூ ஆர் இன் அ ட்ராப். 3Dயோட இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸோட ப்ரோக்ராமே உங்களை ஒரு ட்ராப், ஒரு ஒரு மாதிரி உங்களை லோவாக ஃபீல் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். என்ன சொன்னாலும் எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். பட் தென் இதெல்லாம் ஃபாலோ பண்ண என்ன லைஃப்பில் நடந்தாலும் சரி, உங்கள் மூச்சு உங்கள் கூட இருக்குன்ற அந்த நன்றியை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த மூச்சு இல்லைன்னா அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் இல்லை, உங்களால் அடுத்து அசெண்ட் ஆக முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. again you have to come here. யோசிச்சு பாருங்க, முதல்ல இதெல்லாம் வர முடியாது. உங்களுக்கு வேணால் நீங்கள் வரல, பட் எனக்குலாம் ஐயோ என்னாலாம் இங்கே திருப்பி எல்லாம் வரவே முடியாது. So please pay the respect for the breath. Breath is everything and everything is breath. Like the energy is everything and everything is energy. So sending you all love and light. Namo Himalaya.